கேரளத்து கத்தக்களி ஆடனம் போல் தோணுதே, எனக்கும் இருக்கு அந்த கிறுக்கு. கண்ணால் பேசும் வித்தை எல்லாம் போக போக கத்துக்குவ. கடிகாரத்தை பார்த்து பார்த்து ஒன்ன நீயே திட்டிக்குவ. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, வெயிலும் பனியோ நீ ஓடிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. நல்ல சிறப்பாக இருந்தது. பழைய காலத்தே வந்துட்டு வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி இருக்குதுங்க. நிச்சயமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அருமையா இருக்காரு. சூப்பர். எல்லாரும் அவரை பார்த்து இன்னும் இரட்டிப்பு சந்தோஷமா இருந்திருக்காங்க. நன்றி சார். நல்லா இருந்தது ப்ரோ. இது 21 வருஷம் முன்னாடி பார்த்த மாதிரி தெரியல எனக்கு. இது ஃப்ரெஷ்ஷான மூவி தான் இது. எல்லா லைஃப்லையுமே ஒரு பர்சன் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பர்சன் என் லைஃப்பில் நிறையா பேர் இருக்காங்க. அதில் எனக்கு கனெக்ட் ஆனது இவன் யுவஸ்ரீ, என் ஃப்ரெண்டு தான். அது ஸ்னேகா கேரக்டரு, திவ்யா கேரக்டர் பண்ணியிருப்பாங்களே, அதே திவ்யா தான் இப்போ எனக்கு யுவஸ்ரீயாக இருக்கிறா. ஸோ லத்திகாவும் ஒரு லைஃப்பில் இருந்தாங்க. கடைசியில் அவங்களும் இப்போ இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ அடுத்து இப்போ ஒன்று ஃபிக்ஸ் ஆகி இப்போ லவ் போயிட்டுருக்கு. அது புதுசாக இருக்குது. என் லைஃப்பில் நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மூவி. அது இன்னுமே எங்களுக்கு நாங்களாம் பாட்டு பாடுற இது எங்களுக்கு டீம் இருக்குது, ஐவிஐ மியூசிக் டீம்னு ஒன்று இருக்குது. ஸோ எல்லாமே எங்களுக்குனால பாட்டு ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. எனக்கு இவ்வளோ நல்லா பாடுவா. எனக்கு இவனே தான் வந்தது. இவன் வாய்ஸ்ல ஆக்சுவலா எனக்கு இவ வாய்ஸ் ஞாபகம் தான் வந்தது பாடும்போது. ஏன்னா முன்னாடி ஸ்டேஜ்ல ஒரு வாட்டி பாடியிருக்கா. ஸோ அந்த பாட்டு பாடும்போது இவ வாய்ஸ் இவளோட இதுதான் வந்தது. சூப்பரா பாடுவா இவ. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பயங்கரமா நல்லா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இந்த மூவி. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனா நான் லைவா வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லார் லைஃப்லயும் இருக்கிறது தான் இது. லைனா இது ஒன்று இருக்கும்னு எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, பட் ஆக்சுவலி எல்லா லைஃப்லயும் இதெல்லாம் இருக்கும். தாராளமா பார்க்கலாம், எல்லாரும் பாருங்க. நல்ல குட் ஃபீல் இருக்கும் ஆக்சுவலி திருப்பி வந்து அதை பார்க்கும்போது. சூப்பராக இருந்ததுண்ணா. பழைய நினைவுகள்லாம் திரும்ப பார்த்த மாதிரியே இருந்தது சார். எல்லா சீனுமே ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும் சார் அந்த படத்தில். 2வது வாட்டி இல்லை, நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஆட்டோகிராஃப் 2 வரும்னு நாங்கள் வந்து சரண் சார்கிட்ட கேட்டிருக்கோம். கண்டிப்பாக 23 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அதே ஃபீல் இன்னைக்கு பார்க்கும்போதும் அதே இது இருந்தது. சரண் சாரோட பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சார். லவ் சீக்வன்ஸ்லாம் சொல்லவே வேணாம் சார். கமலா, கோபிகா, அதுக்கப்புறம் 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேகா மேடமோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கேரக்டர் எல்லாமே வேற லெவல் சார். எத்தனை வாட்டி சாங்ஸ்லாம் சொல்லவே வேணாம் சார். அட்டகாசமான பாட்டுங்க எல்லாமே. மறுபடியும் ஆட்டோகிராஃப் 2 தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நல்லா இருந்துச்சு 90s கிட்ஸ் மூவி. அம்மா வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் வந்து பார்த்தோம். நல்லா இருந்துச்சு மூவி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லா சாங்குமே எல்லாம் மோட்டிவேஷனலாக இருந்துச்சு சாங்கு. எனக்கு சேரன் தான் பிடிச்சிருக்கு, நல்லா இருந்துச்சு. படம் பழைய நினைவுகள் தான் எல்லாமே. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது பார்த்தோம். இப்போ அதெல்லாம் ஞாபகத்தில் வருது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக எத்தனை வாட்டி பார்த்தாலும் எங்களுக்கு அந்த ஞாபகத்தெல்லாம் மறுபடியும் தந்துட்டாங்க. கண்ணு முன்னாடி எக்ஸைட்டடாக இருக்குது. ஓகே செம்மையா, அதை தான் சொல்லிட்டேனே நான். அப்பத்தி எல்லாமே இப்போ ஞாபகத்தில் இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. படம் நல்லா இருந்தது ப்ரோ. படம் நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. சின்ன வயசில் பார்த்தது. இப்போ லாங்காக ரொம்ப நாள் கழிச்சு தான் மறுபடியும் பார்க்குறோம். நல்லா பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் நல்லா பண்ணியிருந்தாங்க. சவுண்ட் மிக்சிங்கு எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாமே படம் தேட்டரில் பார்க்க ஒர்த்தாக இருந்தது. என்னன்னா பழைய படம் எப்படி பண்ணியிருப்பாங்களோ நினச்சி தான் பார்க்கலாம். பட் நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் நினச்சி வந்து சரி பழைய படம் கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும்னு நினச்சி வந்தேன். சரி சின்ன வயசு சீன்ஸ் எல்லாம் பெருசாக ஞாபகம் இல்லை, என்னென்னு நடக்கும்னு தெரியும், ஆனால் சீன்ஸாக பெருசாக ஞாபகம் இல்லை. சரி கிரிஞ்சாக தான் நினச்சி வந்தேன். பட் அந்த அளவுலாம் இல்லை, நல்லா இருந்தது, டீசெண்டாக இருந்தது பார்க்கறதுக்கு. நல்லா இருக்குது, கனெக்ட் ஆகுது. அது மியூசிக்கு சாங்ஸ் மூலிமா நம்மளை கனெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. கரெக்டாக தான் இருந்தது. அதுக்காக தான் வெயிட் பண்ண, அதெல்லாம் ஒன்ஸ் மோர் போடுவாங்கன்னு வெயிட் பண்ணோம். பட் ஆனால் போடல. நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு, தேட்டரில் பார்க்க நல்லா இருந்தது சார். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸுக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் 90 கிட்ஸோட ஃபேமிலி படம்னே சொல்லலாம். 90ஸோட லைஃபு இப்போ ஸ்கூல் லைஃப்லேருந்து காலேஜ் லைஃப் வரைக்கும், இப்போ நடக்க போகிற மேரேஜ் வரைக்கும் அப்படியே சூப்பராக எடுத்து காமிச்சிருந்தாங்க படம்.
அதெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லை. அதில் அப்போ பார்த்ததுக்கு இப்போ நம்ம பார்த்ததை விட சார் கூட உட்காந்து பார்த்தது, சரண் சார் கூட உட்காந்து பார்த்தது ரொம்ப இது. இப்போ நமக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஃபோட்டோ பார்க்கும்போது இருக்கு நினைவு. அவர் சார் கூட 21 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்தை இப்போ அவர் கூட உட்காந்து அவருக்கு எப்போ இருக்குது ஃபீலிங்கு, அதை விட டபுள் மடங்கு இருக்குது. ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருக்கு படம். சாங் சொல்ல தேவையில்லை, வேறு லெவல் சாங்ஸ் எல்லாமே வேறு லெவல். அந்த பாட்டை விட எங்களுக்கு மனசுக்குள்ளே காதல் அந்த பாட்டு நல்ல வைப்பாக இருந்துச்சு. 2 பாட்டு இருந்துச்சு, பெஸ்ட் வைப் இதுதான் இருந்தது. வந்தால் இந்த அளவுக்கு எடுக்க முடியுமான்னு தெரில. அந்த செகண்ட் பாட்டு வந்தாலே மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் பாட்டு இதாகிடுது. அதனால் இப்படி இருந்துக்கிட்டு ஓகே. ஆக்சுவலாக படம் பயங்கரமாக இருந்தது. அது இதுக்கு முன்னாடி சின்ன வயசில் பார்த்தது, பட் இப்போது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை இது ரீரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பி. நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஆக்சுவலாக ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குது. எப்பயோ பார்த்தது இப்போ வந்து திருப்பி தேட்டரில் பார்க்குறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆக்சுவலி அந்த மனசுக்குள்ளே காதல் அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பார்த்தது ஹாப்பி. அது ஆக்சுவலாக செம்ம மோட்டிவேஷனல் சாங். அது நான் எப்பயுமே வரைக்கும் கேட்பேன். ஸோ எல்லாமே வந்து ஒரு ஆஃபீஸ் கேங்கோட வந்தது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. புன்னகை அரிசியை பற்றி சொல்லணுமா? செம்ம ஸ்வீட் கேரக்டர் அது ஆக்சுவலாக. கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஆல்ரெடி நான் 10 தடவை தேட்டர்லேயே பார்த்துட்டேன் சார். இப்போ திரும்பவும் கேப் விட்டு போச்சு இல்லைங்களா, திரும்பவும் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லி என்ஜாய் தான். ஃபுல்லாக நல்லா இருந்தது. ஃபீலிங்ஸ் இருந்தது, லவ் இருந்தது, ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது, உணர்வுகள் இருந்தது, எல்லாமே இருந்தது. எந்த இடத்துலையும் குறை சொல்ல முடியாது. இன்னும் 15 நிமிஷம் கட் பண்ணாமல் போட்டிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். லவ் சீக்வன்ஸ் எல்லாம் வேற லெவல். அதாவது ஜென்யூனாக ஒரு லவ்வை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கணுமோ, இப்போ இருக்கிற பசங்களுக்கு 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்க இந்த மாதிரி படம் பார்த்தாங்கன்னா எவ்வளோ ஜென்யூனாக நடந்துக்கணுன்றது அழகாக கொடுத்துருப்பாப்புல. ஆர்ட் கலர்லேருந்து 3 கேமராமேன் இருக்கிறது யாருக்கும் தெரியாது இல்லைங்களா. ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம ரசித்து பார்க்கும்போது அந்த கலரு ஒவ்வொரு நினைவுகளுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்குறாரு. ரொம்ப அழகாக கொடுத்துருப்பார். விஷுவல்ஸ் எல்லாம் ஃபேண்டாஸ்டிக், சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு பூக்களுமே உணர்வுகள் பொங்குற பூக்கள் தான் எல்லாமே. அது எப்போவுமே உட்காந்து ரசித்து பார்த்தேன். சடனாக இப்போ இருக்கவங்களுக்கு புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். புது படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ப்ரோ சின்ன வயசில் நான் பார்த்தது ப்ரோ ஏவிஎம் தேட்டரில் அப்பா அம்மா கூட போயிட்டு 2 வாட்டி பார்த்துருக்கேன். அந்த டைம் ஞாபகம் இருக்குது, அதில் நம்ம விவரம் தெரியாத வயசு. ஆனால் இப்போ பார்க்கும்போது அழகாக இருக்குது படம். க்யூட்டாக இருக்கும் ப்ரோ. ஒன்றும் அழகழகாக நம்ம மெமரிஸ் அப்படியே ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா இருந்தது படம். சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ப்ரோ. எல்லா பாட்டுமே ஒரு விதத்தில் அழகாக இருக்கும் ப்ரோ. அந்த என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு பாட்டு ஞாபகம் வருதுன்றது நம்ம பழைய காலத்து மெமரிஸ் எல்லாம் ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு புகழுமே வந்து மோட்டிவேஷனல். இப்போ இருக்கிற மோட்டிவேஷனுக்கு அப்போ தெரியாதுல்ல ப்ரோ. அதே மாதிரி இப்போ VTVன்றானுங்க கேரளா எல்லாமே. ஆனால் அந்த காலத்துலேயே மனுஷன் கேரளாவை பயங்கரமாக காமிச்சிருந்தாப்புல. எல்லாமே அழகாக இருந்தது. படம் பார்க்கும்போது அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீலிங்காக இருந்தது. எங்கே நம்ம லைஃப்பில் இதெல்லாம் நடக்கிற மாதிரியே தோணுது. நல்லா இருந்தது ப்ரோ, அழகாக இருந்தது படம். எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோ ஒர்த்து ப்ரோ படம். அவங்களுக்கு பிடிக்காது ப்ரோ கிரிஞ்சுன்றவானுங்க. நமக்கு இது மனசோட கனெக்ட் ஆகும் படம். நல்ல அருமையான படம். படம் சூப்பர் படம் ப்ரோ. நான் ஆல்ரெடி நிறைய டைம் டிவியில் பார்த்துட்டேன். தேட்டரில் பார்க்கணுன்னு வந்து என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்தேன். அதுவும் பார்த்துட்டேன். ரொம்ப கனெக்ட் ஆகுது ப்ரோ. கண்டிப்பாக எல்லாருக்கும் இதுமாதிரி நிறைய லவ் இருக்கும், அதுதான் காமிச்சிருக்காங்க. மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. சாங்ஸ்லாம் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு மியூசிக் லவர். எனக்கு பாட்டு, பேக்ரவுண்ட் பிஜிஎம்மு இதெல்லாம் வந்து டிவியில் பார்க்குறத விட இதில் பார்க்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஆடியன்ஸோட அப்படின்றதுக்காக தான் வந்தேன். சூப்பர் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ வர்றது ப்ரோ. கேரளத்து கத்தக்களி ஆடனம் போல் தோணுதே, எனக்கும் இருக்கு அந்த கிறுக்கு, கண்ணால் பேசும் வித்தை எல்லாம் போக போக கத்துக்குவ, கடிகாரத்தை பார்த்து பார்த்து ஒன்ன நீயே திட்டிக்குவ, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில், மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, வெயிலும் பனியோ நீ ஓடிவிடு, ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே
வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. படம் நல்லா இருந்துருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து அவரோட இது நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, நல்ல இது. அந்த ஆட்டோகிராஃப் அவன் சின்ன வயசுல இருந்து நடந்தது சரி, ஒரு காலேஜ் நடந்தது, அப்புறம் வேலையில் ஃப்ரெண்ட்ஷிப்பு அதெல்லாம் காட்டுறப்போ வந்து ரொம்ப அழகாக நல்லா இருந்துருந்துச்சு பார்க்கவே. எமோஷனல் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அதுவும் சேரன் சார் இருந்தார், அவரோட தான் படம் பார்த்தோம் ஃபுல்லாக கூடவே உட்காந்து. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவரோட எமோஷனை பார்க்குறப்ப அவங்க கூடயே ட்ராவல் பண்ணி வந்தது. கிளைமேக்ஸில் அவர் எவ்வளோ கடந்து வந்திருக்காரு அந்த 30 வருஷன்றதை காட்டியிருக்காங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்கவே. ரொம்ப திருப்தியாக இருந்த படம். ஆட்டோகிராஃப் சூப்பர் சார், நல்லா இருக்கு சார். எல்லாரும் வாழ்க்கையும் வரக்கூடிய கதையை வந்து சூப்பராக எடுத்திருக்காரு. படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. லவ்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது சார். பாட்டு நல்லா இருக்கு. ஒவ்வொரு புக்கும் பாட்டு ரொம்ப அனைவருக்கும் கருத்தான பாட்டு, நல்லா இருக்கு பாட்டு. படம் நல்லா இருக்கும் சார். எப்பவுமே சேரனோட மூவி எப்பவுமே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த படம் நாங்கள் ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்தாச்சு. ஆனாலும் இது ஃபர்ஸ்ட் ரிலீஸு ரீரிலீஸுன்றதுனால சரி சின்ன பசங்களையும் வந்து காமிக்குவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருந்தோம். பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. எல்லா சாங்குமே வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணது. நாங்களாம் கூடவே எல்லா சாங்குமே கூடவே பாடணும். அதுதான் ரொம்ப ஹைலைட்டே. இதில் திரும்ப ஓல்டு மெமரிஸ் திரும்ப ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. வண்டர்ஃபுல் மூவி. தேங்க்யூ சேரன் சார். சார் ஆக்சுவலாக படம் நல்லா இருந்தது சார். நான் ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 2K கிட் சார். பட் நான் வந்து ஒரு 5 years பேக் வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டோகிராஃப் வந்து பார்த்தேன். தென் இதுக்கு முன்னாடி யாருமே தமிழில் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு 3 ஸ்டேஜஸ் வந்து கடந்து வந்திருக்கிற மாதிரி படம் யாருமே இப்படி வந்து எடுத்து காட்டினதில்லை சார். ஸ்கூல் ஸ்டேஜு, காலேஜ் ஸ்டேஜு, தென் கரியர் லைஃப்பில் வரும்போது அப்படிங்கும்போதெல்லாம் வந்து சேரன் சார் அதை ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணி அழகாக வந்து எடுத்திருந்தார். தென் எஸ்பெஷலாக சொல்லணுன்னா ஒவ்வொரு பூக்களுமே வந்து உங்களுக்கு லைஃப்பில் வந்து என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, இப்படி எந்த நிலமையில இருந்தாலும் சரி, நீங்கள் ஒவ்வொரு பூக்களுமே அந்த மாதிரி இந்த சாங்கெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு வில் பவர் வரும். ஓகே நம்மளால முடியும், கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். தென் அப்பப்போ ஒரு வருஷத்தில் 2 டைம் 3 டைம் அப்பப்போ ஆட்டோகிராஃபெல்லாம் திருப்பி பார்க்கும்போது நம்மளோட லைஃப் மெமரிஸ் வந்து திருப்பி அப்படியே ஒரு ரீக்ரியேஷன் மாதிரி வரும். நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு நிம்மதி இருக்கும். அது ஒரு கைண்ட் ஆஃப் இது சார். தேங்க்யூ. நல்லா இருந்தது ப்ரோ, நல்லா இருந்தது. தேங்க்யூ. சேரன் அவர் எப்பயுமே பயங்கரமாக தான் எடுப்பார். அதாவது என்ன சொல்ற, ரியல் டைம் நம்ம லைஃப் ஸ்டோரி என்னவோ அதுதான் வந்து எடுப்பார். தவமாய் தவம் இருந்து, ராமன் தேடிய சீதை. ஸோ இதெல்லாமே வந்து அவரோட ரொம்ப எபிக்ஸ், ரொம்ப யூனிக்கான ஒரு டைரக்டர் அவர். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவரோட ஜெம் மாதிரி. அவர் ஏன் அதுக்கப்புறம் 2010-5 அப்புறம்லாம் ஏன் படம் அதிகமாக இது பண்ணுன்னு தெரில. அவர் எடுத்தாருன்னா இன்னும் பார்க்கறதுக்கெல்லாம் வந்து நிறைய இருக்காங்க இதுக்கப்புறம் எடுத்தாருனாலும். ஸோ கண்டிப்பாக பண்ணுவார்னு பார்க்கலாம். படம் சூப்பர் தான். அப்படியே ஒன்றும் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி இருக்கணும், ஃபுல்லாக பர்ஃபெக்டாக இருக்கணும். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்தது. வேற லெவல்.